வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கிறது. சந்திர கிரகணத்தால் பரிகாரங்களை செய்து கொள்ளக்கூடிய ராசிகளும் கட்டாயமாக செய்ய வேண்டிய நட்சத்திரங்களும் என்று பல இருக்கும். 12 ராசிக்காரர்களில் எந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் கிரகணங்களுக்குள் அகப்பட்டு தவிக்கிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்களும் அந்த ராசிக்காரர்களும் கட்டாயமாக பரிகாரங்களை செய்து ஆக வேண்டும். சந்திர கிரகணம் கேது பகவானுடன் சந்திர பகவான் இணையும் போது சந்திர கிரகணமும், ராகு பகவானுடன் சூரிய பகவான் இணையும் போது சூரிய கிரகணமும் ஏற்படும். ஆனால் சந்திரன் என்பவர் மனோகாரகன், ராசியை குறிப்பவர். ராசி என்பது நாம் ஆண்டுதோறும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சிகளையும் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள மிக மிக முக்கியமானது ராசி. ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் கிரகணங்களுக்குள் அகப்பட்டு சிக்கி தவிக்கிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, அந்த ராசிக்காரர்களும் சிலர் பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் என்ன? சந்திர கிரகணம் என்றால் கேது பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ, சர்ப்ப கிரகங்களில் ராகு கேதுக்கள் பாம்பு கிரகம், இவர்களுக்குள் இருக்கின்ற பகை சூரியன் சந்திரன். எதற்காக சூரியனையும் சந்திரனையும் ராகு கேதுக்கள் இவ்வளவு பகையாகவும் இவ்வளவு வெறுக்கத்தக்க ஒரு கிரகங்களாக எதற்காக இவர்களை பார்க்கிறார்கள்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட்ட பகையால் இந்த கிரகணம் என்பது நடப்பது. இதனுடைய விளக்கத்தை சொன்னோம்னாக்கா ரொம்ப ரொம்ப பெருசாக போகும் பதிவு. அதை கேட்க யாருக்கும் நேரம் இருக்காது. பாம்பு கிரகமாக இருக்கக்கூடிய கரும்பாம்பு என்று சொல்வது ராகு பகவானை, செம்பாம்பு என்று சொல்லக்கூடியது கேது பகவானை. கேது பகவான் இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு சரிசமமாக சந்திர பகவான் அமரும்போது கிரகணம் ஏற்படும். இந்த கிரகணத்தால் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. கிரகணம் பிடிக்கின்ற நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதே கால நேரத்தில் இன்னொரு அதிசயமும் செய்து வெற்றி பெறலாம். மாந்திரீகத்தில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் உகந்த காலம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். 1. கடனை அடைக்க சந்திர கிரகணம் சரி, சூரிய கிரகணமும் சரி மிக உதவியாக இருக்கும். யாருக்காவது நீங்கள் கடனை கொடுக்க வேண்டுமென்றால் சந்திர கிரகணம் பிடிக்கின்ற நேரத்தில் கொடுக்கக்கூடாது. இப்போ சந்திர கிரகணம் எப்பொழுது பிடிக்குமோ அதிலிருந்து சரி பாதியாக பிரித்து முதல் பாதியில் எதையும் செய்யாமல் நிறுத்திவிட்டு கிரகணம் விட்டு மெல்ல மெல்ல விலகுகின்ற நேரத்தில் நீங்கள் கடனை அடைப்பது உங்களுக்கு மிகவும் குறுகிய காலத்தில் கடன் அடைப்பட்டு மன நிம்மதியுடன் நீங்கள் வாழலாம். உண்ணும் உணவு, வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய தின்பண்டங்கள், மற்றபடி அரிசி, பருப்பு, எண்ணெய், குடிக்கிற தண்ணீர் எதுவாக இருந்தாலும் அதில் தர்ப்பப்புல்லை போட்டு வைப்பது மிகவும் நல்லது. எதற்காகனா சந்திரனை கேது பகவான் விழுகுகின்ற காலத்தில் அந்த
கிருமிகள் உண்ணும் உணவில் கதிர்வீச்சுக்களாகவும் சுவாசிக்கிற காற்று வழியாக அதில் அமர்ந்து நமக்கு உடலில் சில தீங்குகளையும் நோய்களையும் உருவாக்கும் என்பதற்காக நமது முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இரகசியங்கள். சந்திர கிரகணத்தை பொறுத்தவரையில் 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி 3:20 சந்திர கிரகணம் ஆரம்பமாகும். சந்திர கிரகணம் விடுகின்ற நேரம் மாலை 6:47. கடனை அடைக்க நினைப்பவர்கள் இந்த 3:20 இருந்து கிரகண காலம் எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கலாம். இதிலிருந்து சரிபாதி என்று வந்துவிட்டால் நீங்கள் குறைந்தது 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தால் கூட போதும். இல்லை 4:45 மணிக்கு கூட கடனை பெரிதளவு நீங்கள் தொகையை கொடுக்காவிட்டாலும் முடிந்த அளவுக்கு கடனை அடைத்து வந்தால் பாதகங்கள் குறையும். சரி, இது கடனை அடைக்கக்கூடிய கால நேரம். கர்ப்பிணி பெண்கள் எதுவும் உண்ணாமல் எந்த வேலையும் செய்யாமல் சந்திர கிரகண நேரங்களில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் அமைதியாக ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தையும் இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டு இறை அடி அமர்ந்தால் பெருசாக பாதகம் வராது. இன்னொரு ரகசியமும் இருக்குது. நட்சத்திர ரீதியாக சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திர கிரகணம் ஆரம்பமாகுது. மகம் நட்சத்திரம் என்றால் கேதுவினி நட்சத்திரம். அந்த கேதுவின் நட்சத்திரமாக வருவது அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கட்டாயமாக நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் செய்யணும்? கிரகணம் விட்ட உடனே நீங்கள் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அருகில் உள்ள நவகிரக ஆலயங்களுக்கு சென்று அந்த நவகிரகத்தை வலம் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்வது, கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வருவது நல்லது. அதே போல சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சூரியனின் ராசி என்று வர்ணிக்கக்கூடிய சிம்ம ராசியில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதினால் இப்போ சூரியனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய எந்தெந்த நட்சத்திரம் இருக்கும்? கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும், உத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த நட்சத்திரம் வரும்? உத்திராடம் வரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கட்டாயமாக நீங்கள் இந்த மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்து வர வேண்டும். 12 ராசிக்காரர்களும் செய்வதும் நல்லது தான். இருந்தாலும் சிம்ம ராசி என்பது சூரியனின் ராசி. நட்சத்திரம் என்பது கேதுவின் நட்சத்திரத்திலே கேது பகவான் சந்திரனை கிரகண காலங்களாக பிடிக்கின்றதனால் இதை செய்தே ஆக வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்தால் போதும். மற்றவர்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இந்த நேரத்தில் மட்டும் எதையும் புதிதாக துவங்காமல், புதிதாக எதையும் செய்யாமல், கோபப்படாமல், ஆத்திரமடையாமல் இறை நம்பிக்கையுடன் பொறுமையாக இருந்தால் எந்த கெடுபலன்களும் இல்லாமல் உடல் நலத்தையும் தன் நலத்தையும் காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.